சுபகாரியங்கள் செய்ய தொடங்குவது. அதாவது ஒரு புது வீடு வாங்க போறோம், ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்க போறோம், ஒரு வரன் பார்க்க போறோம். சுமூகமாக முடியும். காதலர், காதலி இவங்கக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு வருதா, ஒரு ஃபோன் மூலியமா அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்ம ஒரு சுபகாரியங்கள் செய்ய தொடங்குவது. அதாவது ஒரு புது வீடு வாங்க போறோம், ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்க போறோம், ஒரு வரன் பார்க்க போறோம். இது மாதிரிலாம் செய்யும் சுபகாரியங்களை சனிக்கிழமையில செய்யாம இருப்பது மிகவும் நல்லது. தொடர்ந்து நம்ம இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 11ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:10க்கு, சூரிய அஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய திதி தேய்பிறை ஏகாதசி. முடியும் நேரம் இன்று காலை 7:53க்கு. அதன் பிறகு துவாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை. முடியும் நேரம் இன்று மதியம் 1:33க்கு. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8:42 இருந்து 9:12 வரை. அதன் பிறகு காலை 11:46 இருந்து 2:19 வரை. மாலை வேளையில் 6:25 இருந்து 7:27 வரை. ராகு கால நேரம் காலை 10:14 இருந்து 11:46 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:50 இருந்து 4:22 வரை. கூலிகன் காலை 7:10 இருந்து 8:42 வரை. சந்திராஸ்தம ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை இரவு 9:36க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் ஏகாதசி விரதம். தொடர்ந்து இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பக்தி, ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு சுகம், கடக ராசிக்கு ஆதரவு, சிம்ம ராசிக்கு நட்பு, கன்னி ராசிக்கு சினம், துலாம் ராசிக்கு வரவு, விருச்சக ராசிக்கு ஊக்கம், தனுசு ராசிக்கு ஆக்கம், மகர ராசிக்கு பகை, கும்ப ராசிக்கு போட்டி, மீன ராசிக்கு அமைதி. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். குரு ஓரை காலை 8:11 இருந்து 9:12 வரை. சுக்கிர ஓரை காலை 11:15 இருந்து 12:17 வரை. புதன் ஓரை 12:17 இருந்து மதியம் 1:18 வரை. சந்திர ஓரை மதியம் 1:18 இருந்து 2:19 வரை. குரு ஓரை மதியம் 3:21 இருந்து 2:22 வரை. சுக்கிர ஓரை மாலை 6:25 இருந்து 7:27 வரை. இன்று நம்ம சுக்கிர ஓரையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். என்னென்ன காரியங்கள் நம்ம சுக்கிர ஓரையில் செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் தரும் என்பதை பார்ப்போம். வெள்ளிக்கிழமைகளில் ஓரையாக வருது சுக்கிர ஓரை. சுக்கிரவாரம் என்று சொல்லுவோம். இதெல்லாம் வெள்ளிக்கிழமையில குறிக்கக்கூடியது. பொதுவாகவே சுக்கிர ஓரை மிக சிறப்பான ஓரையாக கருதப்படுகிறது. தொடர்ந்து நம்ம இதை பார்ப்போம். ஆண் பெண் சந்திப்பது, இவர்களுடைய நட்பு வளரச் செய்வது, இந்த அழகு, தூய்மை மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சுப கிரகமாக கருதப்படுகிறார். அவருடைய ஓரைகளில் செய்யக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக அமையும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் கருத்து. தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்ன செய்ய முடியும் இந்த ஓரையிலன்னு பார்க்கலாம். சாந்தி முகூர்த்தம் செய்யலாம், திருமண ஏற்பாடுகள் மேற்கொள்வது, ஒரு திருமண அலங்காரம் செய்ய போறீங்கன்னா அது ஆரம்பிக்கிற நேரம், மற்றும் இந்த நம்ம நலுங்கு இதெல்லாம் செய்கிறோம்ல அதுவும் சுக்கிர ஓரையில் ஆரம்பிக்கலாம். மற்றும் இந்த மருந்து சாப்பிட்றீங்களா, ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட போகிறீங்கன்னா கூட இந்த சுக்கிர ஓரையில் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். மற்றும் என்னது கடன் மீட்க, அதாவது ஒரு கடனை கட்டி முடிக்கிறது கூட இது கடன்லேருந்து மீண்டு நம்ம வரத்துக்கு கூட இந்த ஓரைகளில் போய் நீங்கள் கடனை கட்டி முடிச்சிடலாம். அதுவும் ஒரு நல்ல ஓரை தான். புதிய ஆடை அணிகலன் வாங்குவதற்கெல்லாமா எல்லாமே சுக்கிர ஓரை மிக ஏற்ற ஓரையாகும். குறிப்பாக பெண்கள் தொடர்பான விஷயங்களை நீங்கள் ஒரு காரியம் செய்ய போறீங்கன்னா இந்த சுக்கிர ஓரையை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் மிக நல்லதாக அது நடைபெறும். அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே சுமூகமாக முடியும். காதலர், காதலி இவங்கக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு வருதா, ஒரு ஃபோன் மூலியமா நீங்கள் தொடர்பு கொள்ள போறீங்கன்னா அதை செஞ்சு நீங்கள் சுக்கிர ஓரையை பயன்படுத்தலாம். ரெண்டாவதாக நம்ம சந்திர ஓரையும் பயன்படுத்தலாம். ஏன்னா சந்திரன் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக அமையும். ஸோ இந்த மாதிரியான கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையா, ஒரு சுக்கிர ஓரை அன்று வருகின்ற சுக்கிர ஓரையில் அவங்களுக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுப்பது, இதெல்லாமே ரொம்ப அருமையான ஒரு ஓரை சுக்கிர ஓரை. மற்றும் வேறு எல்லா விதமான நல்ல காரியங்களுக்குமே இந்த சுக்கிர ஓரையை நம்ம பாய்க்கலாம். சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணுறதுக்கும் இது பாய்க்கலாம். இது நிலத்தை உழுவதற்கு கூட இந்த சுக்கிர ஓரையை பாய்க்கலாம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கிறது.
பொதுவாக சுக்கிர ஓரை என்பது மிகவும் அருமையான ஓரை. வெள்ளிக்கிழமை என்றால் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடித்தது இந்த வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வருகின்ற சுக்கிர ஓரைகளில் செய்யக்கூடிய காரியங்கள் மென்மேலும் சிறப்பாக நம்ம எதிர்பார்த்ததோட அது இன்னும் அதிகமான சிறப்பை நம்மளுக்கு கொடுத்துரும். இந்த ஓரைகளை கவனித்து இந்த ஓரைகள் நேரங்களை நீங்கள் பாய்க்கும் பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கூடுதல் பலன்களை தரக்கூடிய வல்லமை பெற்றவை இந்த கிரகங்களால் நம்ம வகுத்து வச்சிருக்காங்க இல்லையா, இந்த இந்த ஓரை நேரங்கள் மிகவும் நம்மளுக்கு கை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். தொடர்ந்து நாளைய பதிவில் மற்றொரு ஓரையை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.